ஓ சாப்பிட்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் Mrs.malasundar. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்டு ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் போன வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் தீம் பார்க் வந்து போயிருந்தோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் கேஸ் மேலே ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டும் ஆட் பண்ண போகிறோம். பூண்டு பார்த்திங்கன்னா தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி வந்து சேர்த்துக்க போகிறோம். பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. 1 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 5 வரமிளகா, மிளகு, தனியா இது 3யுமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தோல் உரிக்காத பூண்டு தட்டி ஒரு 15 பல்கிட்ட சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா அரோமா வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு 2 ஸ்லைஸ் கிட்ட துருவின தேங்காய் ஆட் பண்ணி இந்த தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. தேங்காய் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இதில் இருக்க ஹீட்டெல்லாம் போன பிறகு இதை கொரகொரப்பாக ஒரு 90% கிட்ட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட்டு ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பெரிய வெங்காயம் 3 குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஸ்லைசஸை ஆட் பண்ணிக்கிறேன். 4 தக்காளி மீடியம் சைஸில் இருந்ததை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க மசாலாஸ்லாம் அரைச்சி எடுத்துக்கிறேன். மசாலாவில் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ணாமல் 90% கிட்ட அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சி எடுக்கக்கூடாது. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்லா சாத்தே ஆயிடுச்சு. இப்போ இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்துக்கிறேன். ஈரலை சேர்த்துட்டு இது வந்து வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து சாத்தே பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்க மசாலாவிலே பார்த்திங்கன்னா மிளகு, தனியா, வரமிளகாய் இது எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த ஈரலில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில் வந்திருக்கும். இப்போ இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மசாலாவை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து ஈரல் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கோம். ஈரல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்ஸ் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலாக இதுக்கு மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டு ஈரல் கிரேவியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணதுனால அந்த மசாலாவோட அரோமாவே பார்த்திங்கன்னா இந்த கிரேவியில் நல்லாவே வரும். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், மிளகு ரசம் வித் ஆட்டு ஈரல் கிரேவி. நாங்கள் பார்த்திங்கன்னா போன வீக்கில் தீம் பார்க் வந்து போயிருந்தோம். ஆர்காட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் தண்டர் தீம் பார்க்குக்கு தான் போயிருந்தோம். ஆர்காடோட சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தீம் பார்க் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாப்பாவை பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக தீம் பார்க் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தோம். பாப்பா வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணால். நாங்கள் பார்த்திங்கன்னா போன வீக்கில் ஃப்ரைடே அன்றைக்கி தான் வந்து போயிருந்தோம். அன்றைக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. சம்மர் ரஷ்ஷு. வீக்கெண்டில் பிளான் பண்ணால் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவே தான் பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தான் வந்திருந்தாங்க. வீக்கெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா வண்டி பார்க் பண்ணுறதுக்கு கூட இடம் இல்லாத அளவு நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த வாட்ச்மேன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆன உடனே பார்த்திங்கன்னா ட்ரெயின் தான் இருந்தது. பாப்பா ட்ரெயினை பார்த்த உடனே செம்ம குஷியாயிட்டாங்க. மேடம் எங்கள் 2 பேரோட கையை விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ஒரு 2 ரவுண்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலெல்லாம் குளிச்சு வச்சுருக்க, இதுக்குள்ளே தான் வந்து விளையாட போகிறேன்னு பாப்பா சொன்னால். இதுக்குள்ளே கொஞ்ச நேரம் பாப்பாவை விட்டுட்டு விளையாட வச்சோம். நான் பார்த்திங்கன்னா இதே தீம் பார்க்குக்கு 2005 என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இருக்க அளவுக்கு கேம்ஸ்லாம் நிறைய இல்லவே இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம போவோம்ல ஒரு போட் ரைட் மாதிரி, அந்த மாதிரி, அப்புறம் ட்ரெயின், இந்த 4 மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ப்ளே திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்குள்ளே. இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான். 200 ருபீஸ்க்கு வர்த்துன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு டிக்கெட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அருண் கப் ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறாங்க. நாங்கள் போன உடனே அதை வாங்காமல் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி விளையாடுறதுக்கெலாம் போயாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளையாடுறதுலலாம் விளையாடிட்டு இறங்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் நான் விளையாடுறேன்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ்ப்பான்னு சொல்லி அழுதுகிட்டே தான் வந்து இறங்குனா. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே விளையாட வச்சுட்டு ஃபைனலாக தான் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போனோம். மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஸ்விம்மிங் பூல்லே தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டா பாப்பா பார்த்திங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி செம்ம அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி லஞ்சு சாப்பிட வச்சுட்டு, சாப்பிட்ட உடனே வந்து ஸ்விம்மிங் பூலில் விளையாட முடியாதுல்ல, ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் போட்டிங் அந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட ஸ்விம்மிங் பூல்லே தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம். ஈவினிங்காக ஆயிடுச்சு. ஓகே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவை கூப்பிட்டா கொஞ்ச நேரம் விளையாடலான்ட்டு திரும்பவும் ஒரு 1 hour கிட்ட ஸ்விம்மிங் பூல்லே வந்து விளையாடிட்டு இருந்தோம்.
டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆயிடுச்சு. 5 ஓ கிளாக் வந்து க்ளோசிங் டைமு. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வாடா கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒரே அழுகிறா. அவளை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பணும். போகிற வழியில் திரும்பவும் ட்ரெயினில் போகணும், போட்டில் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவள் எதுலெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னாலோ அது எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போகலாம் வாடான்னு கூப்பிட்டா அதே இடத்துல நின்று இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம் மம்மி, இன்னும் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம் டாடின்னு சொல்லி திரும்பவும் அழுக ஆரம்பிக்கிறா. டைம் இருந்தால் கூட பரவாயில்ல, பாப்பா எதுலெல்லாம் விளையாடணும் அப்படின்னு கேட்குறாளோ அது எல்லாத்துலேயுமே திரும்பவும் கூட விளையாட வைக்கலாம். ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமுமே ஆயிடுச்சு. பாப்பாவை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தினா கூட அவள் சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. மூஞ்சியை வந்து உம்முன்னு வச்சுட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே தான் வந்து வீட்டுக்கு கிளம்புனா. போகிற வழியில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி காஃபி சென்டர் இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் எங்களுக்கு பருத்தி பால் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க் இது ரெண்டுமே அங்கே இருந்தது. அது ரெண்டையுமே பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்த உடனே ரொம்பவும் ஹாப்பி ஆகிட்டாங்க மேடமு. அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆனது ரொம்பவும் ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. எண்டிங்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹாப்பியாக தான் எண்டாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.